அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டே 2ல இருக்கிறோம். லான்ச் ஆன்லைன் கோர்ஸில் 21 டேஸ் சேலஞ்சில் இந்த 21 டேஸ் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50,000 வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இன்றைக்கி நம்ம டே 2 வீடியோவுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸோட அவுட்லைன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 21 டேஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு டே 1 வீடியோ பார்த்துட்டோம். இன்றைக்கி டே 2 டோட்டலாக நம்ம 21 நாள் வந்து என்னென்னலாம் பார்க்க போகிறோம், அந்த ஆன்லைன் கோர்ஸோட ஒரு அவுட்லைன் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுத்த நாளில் வந்து பார்க்க போகிறோம், அதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை நீச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக், நம்ம எந்த டாபிக் நம்மளுக்கு எது வந்து எதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் ரெண்டாவது. ஸோ பர்சனல் பிராண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து முக்கியம். ஸோ நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணணும். இப்போ நான் இருக்கிறேன்னா இப்போ அன்பு செல்வன் இருக்கிறேன்னா அன்பு செல்வன் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு எஃபியில் வந்து ஆடு கொடுக்குறேன்னா அவங்க என்னுடைய ஆடை பார்த்துட்டு என்னோடய ப்ராடக்ட்டை பார்த்து அதுக்கடுத்து எங்கே வருவாங்கன்னா நான் யார், ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் தான் என்னுடைய ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னை பற்றி வந்து ஒரு பிராண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். என்னுடைய பிராண்ட் இருந்தால் தான் மட்டும்தான், எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருந்தால் தான் என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணணும், பர்சனல் பிராண்டு. ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டிசைன். நம்ம என்ன டாபிக் செலக்ட் பண்ணிக்கிறோமோ, என்ன நீட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கணுமோ, ஸோ அதுக்கு ரிலேட்டடான கரிக்குலம் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். அதாவது ஒரு கோர்ஸோட கரிக்குலம் வந்து டிசைன் பண்ணணும். இங்கே 7 ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 7 ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கரிக்குலம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை நீட்ஸ், செகண்ட் பர்சனல் பிராண்டிங், ரெண்டாவது நம்ம வந்து கரிக்குலம் டிசைன் பண்ணுறோம். உங்களோட நீட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு எப்படி வந்து கரிக்குலம் டிசைன் பண்ணணுன்றதை சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது நம்ம கண்டென்ட் மேக்கிங். அதாவது இப்போ நம்ம ஒரு 20 இப்போ நான் ஒரு 21 டேஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த 21 டேஸுக்கும் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கண்டென்ட், என்னென்னலாம் நான் பேச போகிறேன், எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்றத. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் எடுக்க போகிறீங்க, அப்போ ஒரு 30 டேஸ்னா ஒரு டேக்கும் நம்ம என்ன கண்டென்ட் எடுக்க போகிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து அல்ஜிபரா எடுக்க போகிறோம், அதுக்கு அடுத்த நாள் வந்து மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறோம். அல்ஜிபராவில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 60 minutes எடுக்க போகிறோமா, அந்த 60 minutesக்கு என்னென்னலாம் இருக்குது எடுக்க போகிறோம் அல்ஜிபராவில் அப்படின்ற ஒரு கண்டென்ட், எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும், கண்டென்ட்டுக்குள்ளே என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு போயிருக்கு. அடுத்து நம்ம எங்கே போவோம்னா வீடியோ மேக்கிங்க்கு போவோம். ஸோ எப்படி வந்து வீடியோ மேக்கிங் பண்ணணும், எப்படி வந்து கேமரா எங்கே வைக்கணும், கேமரா வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும், ஸோ மைக்கில் எப்படி செட் பண்ணணும், எப்படி வீடியோ மேக்கிங் பண்ணணுன்றதை வந்து இந்த 5வது பாயிண்ட்டில் சொல்லுவோம். அதுக்கடுத்து வீடியோ முடிஞ்சிட்ட உடனே வீடியோ எடிட்டிங். ஓகேவா? ஸோ வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணணும், ஃபோனில் எந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணணும், லேப்டாப்பில் எந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவேன். ஃபைனலாக வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணோம், ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ எடிட்டிங் முடிஞ்ச உடனே ஆகணும், நம்ம ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஃபேஸ்புக் ஆட் இருக்குது, யூடியூப் ஆட் இருக்குது, பணமே செலவு இல்லாமல் ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த 7th பாயிண்ட், ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கோர்ஸோட அவுட்லைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை நீட்ஸ், செகண்ட் பர்சனல் பிராண்டிங், தேர்ட் கரிக்குலம் டிசைன், ஃபோர்த் வந்து கண்டென்ட் மேக்கிங், ஃபிஃப்த் வீடியோ மேக்கிங், சிக்ஸ்த் வந்து வீடியோ எடிட்டிங், 7th வந்து மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த 7 தான் நம்ம வந்து அடுத்த நாளில் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து என்ன நான் சொல்கிறேன்றது புரியும். இந்த எண்ட் ஆஃப் 21 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டே பை டே இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே இந்த நீட்ஸ் ஐடென்டிஃபை வந்து வீடியோ போகிறேன்னா, ஸோ நீங்கள் அதை பார்த்து நான் என்னென்ன ஒர்க் பண்ண சொல்கிறேனோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ சைட் பை சைடு வந்து நான் சொல்ல நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டே 2க்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.